கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இதை தொடர்ந்து சொல்லுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இதை மீண்டுமாக நம்முடைய சமூகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய வார்த்தையானது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிற சத்திய வசனத்திலே கூட நாங்கள் இதை நடப்பிக்கொண்டமாக நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய காரியங்களை கைக்கொள்ளும்படியாக நீர் எங்களை கூட்டி வந்தீரே, நமக்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தில் கூட அடியன் மூலமாக நம்முடைய சத்திய காரியங்களை கூட வெளிப்படுத்தியிருக்கிறேன். இன்று நான் அல்ல, நீர் என்னோடு கூட இருந்து பேசும்படியாக கூட நான் விசுவாசிக்கிறேன். தோப்பனே அப்படியாக பேசுகிற ஒரு வார்த்தையும் உலகத்திற்குரிய காரியமாக இல்லாமல் நமக்கேற்ற காரியமாக இருக்க வேண்டுமாக நான் செபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த பிள்ளைகள் மத்தியிலோடு கூட இருந்து நீ வழிநடத்த வேண்டுமாகவும், எந்த ஒரு இடையரோ தடங்களோ உபாதைகளோ பலவீனங்களோ சோர்வுகளோ இல்லாதபடிக்கு ஒரு ஆரோக்கியமான நாளாகின்ற நாளை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக கூட நாங்கள் செபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்த வேண்டுமாய் நாள் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. மீண்டுமாக கடந்த வாரத்தில் எடுத்த அதே தலைப்பை தான் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து நாம் இன்றைய நாளில் ஆராதிப்போம். ஒவ்வொரு நாட்டிலும் கூட இன்றைக்கு நம்ம நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், இல்லை தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நீங்கள் எதை பார்த்தாலும் கூட ஒரு கலவரத்தையும் ஒரு போர், ஒரு நாட்டுக்கு நாடோ இல்லை ஒரு நாட்டுக்குள்ளாக அநேக போர்களும் சரி, போராட்டங்களும் சரி, பிரிவினைகளும் சரி, அது ஒரு நாடை அடிமைப்படுத்துறதுக்குள்ளாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எதிராகவும் செயல்படுத்தலாம். நாட்டுக்குள்ளாக பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டிலே கூட எவ்வளோ சொல்லலாம். இப்போ நடந்துட்டுருக்குறதான மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு சமய பிரச்சனையாக இருக்கட்டும், ஜாதி பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்க தான் செய்யுது. அது எங்கன்னு இல்லை, அது ஒவ்வொரு வேதாகமத்தில் கூட அநேக இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். இந்த இந்திய அரசியலமைப்பு கூட நமக்கு இந்த சுதந்திரத்தை எப்படியெல்லாம் வகுத்து கொடுத்துருக்குது என்பது நம்ம அனுபவித்துட்ருக்குறோம். இதை தெரிஞ்சு அனுபவிக்கிறோம். சிலர் அதை தெரியாமையும் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. இந்த சுதந்திரத்திற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கு, போர் இருக்குது, ரத்த சிந்தல் இருக்குது, மரணம் ஏற்பட்டிருக்கு, பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை எதுவும் தெரியாத சமூகத்தினரும் இன்றைக்கு இருக்கும். நம்ம சிலர் நான் சொல்கிறேன். ஆனால் அவர்களுக்கு இந்த சுதந்திரம் பற்றி தெரியாது. அதை எப்படி கையாளணும், கிடைச்ச சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் அதை வேறு மாதிரி பயன்படுத்துகிறோன்னு நம்ம நிறைய பார்க்க வேண்டிய சூழ்நிலையை நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு மாதிரி அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு கானானில் எல்லா வசதியும் இருந்தும் கூட அவங்கள நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக யோசேப்பின் மூலமாக இந்த யாக்கோபின் வம்சத்தில் எல்லாத்தையும் என்ன கொண்டு போனாங்க, எகிப்துக்கு கொண்டு போனாங்க. முதலாவது இதுக்கு முன்னாடி நம்ம அதை ஒரு தடவை ரீகால் பண்ணதை இதோட தொடர்ச்சி நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தம் அப்படியே தொடர்ந்து வருது. ஆனால் யாரும் இதை அனுபவிக்கலை. கடைசியில் யாக்கோபுடைய சந்ததியார் மட்டும்தான் இதை அனுபவிக்கிற சூழ்நிலை வந்தது. அது வரைக்கும் அது அடுத்தடுத்ததாக வந்தது. அவங்க எல்லாமே பரதேசியாக தான் அப்படியே வந்துட்டுருக்குறாங்க. எகிப்தில் கூட அவங்க என்ன பண்ணாது, முதல்ல அவனை யோசேப்பை அடிமையாக தான் கொண்டு வந்தாங்க. பிறகு அவன் சாம்ராஜ்யத்தின் உச்சத்திலிருந்து அவனுடைய குடும்பத்தாரை காக்கும்படியாக ஆண்டவர் அழைத்து வந்தார்ன்றதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிஞ்சது. பிறகு அவங்க வந்தது மொத்தம் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், 70 பேர் மொத்தம். யார் யோசேப்போடு சேர்த்து மொத்தம் அவங்களோட குடும்பத்தார் 70 பேர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 70 பேர் பின்னாடி எத்தனை ஜனங்களாக இந்த எகிப்தே பயப்படுற அளவுக்கு ஜனங்கள் எப்படியா இருந்தாங்கன்னா, மிகுதியாக பழுகி பெருகினார்கள்னு சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பார்வோன் மன்னன் என்ன பண்ணாங்க, பயந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் பார்வோன், இதுக்கு முன்னாடி இந்த யோசேப்புக்கும் பார்வோனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. அதை தாண்டி வந்த பல சந்ததியினால் அந்த யோசேப்பை மறுத்து போனான். 110 வயதில் யோசேப்பை மறுத்து விட்டான். அதற்கு பிறகு யோசேப்பை குறித்ததான ஒரு யாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்கல, யாரும் சொல்லலை. இன்றைக்கு நான் சொன்னல, இப்போது அந்த சிலருக்கு படிச்சிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விடுதலை குறித்து நம்ம படிச்சிருப்போம். அந்த விடுதலை எப்படி கிடைச்சதுன்னு நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் தான் அன்னைக்கும் அதை அடுத்த தலைமுறைக்கு அவங்க சொல்லலை.
சொல்லாதனால என்ன பண்ணுது, மறந்துட்டாங்க. அப்போ அந்த எகிப்து யார், அந்த பார்வோன் மன்னனும் கூட அடுத்தடுத்து வரும்போது அவர்களுக்கு அது கன்வே ஆகலை. அதனால் அதுக்கு பின்னாடி வந்த பல பார்வோன்களுக்கு அப்புறம் இந்த எகிப்தியர் இவங்களால தான் இந்த தேசம் காப்பாற்றப்பட்டதுன்றதும் தெரியாது அவங்களுக்கு. பிறகு இந்த அந்த எகிப்தின் பார்வோன் மன்னன் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு தேசத்தார் மட்டும் இவர்களை எங்கே போய் கொண்டு போய் சேர்த்தார் ஃபஸ்ட்டு யோசேப்பு? இந்த எகிப்திலே ஒரு நல்ல செழுமையான ஒரு இடத்துல கோசேன் என்ற நாட்டில் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே அப்படியே இவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. பிறகு பார்வோன் பார்க்குறாங்க, இவங்களை ரொம்ப அதிகமாகிட்டாங்க. பிறகு நாள் என்ன பண்ணுது, எகிப்தி அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா இவங்களோட மக்கள் தொகை அதிகம். இவங்க எதிர் நாட்டோட சேர்ந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளும் ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, தோற்கடிச்சிருவாங்க. அதனால் நம்ம இவங்களை என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதுதான் முதல்ல அங்கே ஏற்படுற முதல் சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அதற்கு முன்பாக இந்த பாடம் ரொம்ப மிகப்பெரிய நீட்சியாக இருக்குது. இந்த ஆதியாகவும் யாத்திராகும் லேவியராகும் என்ன உபாகம், இந்த 5 பாடப்புத்தகமும் இதை பற்றி மட்டுமே சொல்லக்கூடியதாக இருக்குது. இது எழுதியது மோசேன்னு நமக்கு தெரியும். மோசே தன்னை குறித்து அவர் எழுதும் போதும் அப்படி தான் எழுதியிருப்பார், என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலான. அவரை குறித்து பர்சனலாக பெருசாக எதுவும் எழுதலை. அவருடைய பெற்றோர்களை கூட குறித்து எழுதியிருக்க மாட்டார். ஒரு ஊரில் ஒரு அப்பா, ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவர்களுக்கு ஒரு மகன்ற மாதிரி தான் எழுதியிருப்பார். இந்த லேவி கோத்திரத்தாரில் ஒருத்தன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படின்றதான் அதில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அதனால் மோசையை குறித்து அவர் எழுதும்போது அவருக்கு குறிச்சோ அவரோட பெற்றோரை குறிச்சோ ரொம்ப பெருமையாகவோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் படித்தா தெரியும் உங்களுக்கு. ஆதியாகம் முழுவதும் இந்த யோசேப்போடு நிறைவடைகிறது. இந்த ஆதியாகத்தின் தொடர்ச்சி கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் யாத்திரா முழுவதுமாக இந்த மோசையினோட தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் அந்த 5 புத்தகத்து எண்டு வரைக்குமே அந்த மோசையோட வழிநடத்தல் தான் இருக்கும். ஒன்று, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு எகிப்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கானானை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்த பக்கம் மோசையை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவர் இவர்களோடு எப்படி உறவாடினார், அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த பார்வோன் அடுத்தடுத்து வந்த பார்வோன் என்ன பண்ணாருன்ற ஒரு ஓரலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்குள்ளே தொடர்ந்து வர கதைக்குள்ளால் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த எகிப்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எகிப்தில் எல்லா வளர்ச்சியும் இருந்தது. அங்கே பெரிய என்ன சொல்கிறது, அங்கே கல்விக்கூடமாக இருக்கட்டும், எல்லா வசதியுமே அங்கே, ஏன்னா நைல்லேயே அங்கே தான் ஓடிட்டு இருந்தது. அங்கே செழிப்பும் அதிகமாக தான் இருந்தது. அங்கே இருக்கிற மக்களில் ஞானிகள் அதிகமாக இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் கணிக்கிறவர்களாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். அந்த எகிப்தை பற்றி சொல்லலாம். கானான் தேசத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னா, இவங்களெல்லாம் அங்கே போய் ஆண்டவர் சேர்க்கும்படியாக கானானே ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவ்வளோதான், சரிங்களா? அது பின்னாடி நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் பார்வோன் பற்றி தெரியும். பார்வோன் அவர்களே அந்த எகிப்து ஆட்சி செய்கிற ஒவ்வொரு அடுத்தடுத்து வருகிற அரசர்களாக ராஜாக்களாக நீங்கள் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். மோசே யோசேப்பு எப்படி யாக்கோபுடைய வம்சத்தை வழிநடத்தினாரோ, மோசையும் அதுபோல இவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார். இப்படி மோசையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவன் இஸ்ரவேலர்களை எப்படியாக இங்கே எகிப்துக்கு கொண்டு வந்தார், மீண்டுமாக எப்படியாக எகிப்திலிருந்து அவர்களை கானானுக்கு எடுத்து சொல்கிறார் அப்படின்றத, இது எல்லாமே ஒரு ஓரலான ஒரு சின்ன விஷயம் தான் ரீகால் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது எகிப்தில் இந்த இஸ்ரவேலர்கள் பெருக்கிறது அந்த ராஜாவுக்கு பார்வோனுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம்னு நினச்சாரு, ஃப்ரீயாக விட வேண்டாம், இன்னும் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தொடர்ந்து அவங்கள வேணால் வேலையே கொடுத்துருந்தா டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்கள வளர்ச்சியை குறைக்கலாம், பெருக்கத்தை குறைக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்கிறாரு. செங்கலை அறுக்கிறது மட்டும் இல்லை, அவரோட வயலில் அவர் வீட்டில் எல்லா வேலையும் என்னென்னமோ செய்யணுமோ அத்தனை வேலையும் ஓய்வு இல்லாமல் செய்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எப்பெல்லாம் அவருங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த பார்வோன் மன்னன், அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணுறாரு, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி இந்த வேதம் சொல்லுகிறது. வாசிப்போமே. யாத்திராமும் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினீர்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்க, இவங்க பண்ணுற டார்ச்சரில் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த 2 தேசம் இந்த இந்த பித்தம் ராமசேஸ்ன்ற பட்டணத்தை கட்டும்படியாக இவர்களை வந்து செங்கல் இருக்கிறதுக்காக இவங்களை முழுக்க முழுக்க அதே வேலை பண்ண வச்சுட்ருக்கிறாரு. இப்போ இதையும் கட்டுப்படுத்த முடியல, வேலை வச்சியுமே அவங்கள கட்டுப்படுத்த முடியல. அடுத்தது என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? பிறக்கும் போதே அவங்கள எதை பண்ணலாம்? கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மருத்துவச்சியை அந்த பார்வோன் மன்னன் வந்து நியமிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த எபிரேய ஸ்திரீயில் இருக்கிற மருத்துவச்சி தான். இந்த சிப்பிரால் பூவால் என்ற 2 மருத்துவச்சி தான். இவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள என்ன பண்ணிக்கிட்டாங்க, பெருகிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் போய் அவங்க எப்போல்லாம் பிரசவிக்கிறாங்களோ அப்போ அவங்க முன்னாடி நின்று, ஒருவேளை பிறக்கிறது ஆணாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், அங்கே கொன்னுடுங்க, பொண்ணாக இருந்தால் ஒன்றும் பண்ணாதையும் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 மருத்துவச்சிக்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அந்த மருத்துவச்சிக்கு என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்று. இந்த வசனம் பாருங்க, ஒரு எகிப்து அவங்க அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த ராஜா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, அவங்கள போயிட்டு இப்படி பண்ணுன்றான். ஆனால் அது அவங்க என்ன பண்ணல, கீழ்ப்படியில. ஆனால் அவங்க கீழ்ப்படிஞ்சது யாரு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை பெற்றாலும் மட்டும் அதை தொடர்ந்து வாசிப்போம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்படியே எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இதனிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார். ஓகே, பாருங்க, இங்கே பாருங்க, அவங்க மாற்றி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்தானவங்க. அவங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டாங்க. இது ஆண்டவரோட பார்வைக்கு ரொம்ப நல்ல காரியமாக இருந்தது. அதனாலே இவங்க 2 பேர்த்தையும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு அடுத்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பாருங்க, அந்த மருத்துவச்சின்ன மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கல, அவர்களோட வம்சமும் என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும்படி தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்தார்ன்றதை நம்மளால பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணலாமே கொல்ல திட்டமிட்டிருக்கிறத ஒரு பக்கம் போக, இந்த லேவி கோத்திரத்தாலேருந்து வந்த யார், மோசையோட தாயார் தகப்பனார் இடத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதான் மோசே. இவர் பிறக்கும் பொழுது ரொம்ப நல்லா அழகாக இருந்ததுனாலும் அவருக்கு என்ன அது கொல்லணும்னு அவங்களுக்கு தோணலை அந்த இதுக்கு. அதனால் இங்கே டெலிவரி ஆனதும் அந்த குழந்தைய மறைச்சி வச்சுக்கிறாங்க. யாரும் மோசே என்ற குழந்தைய மறைச்சி வச்சுக்கிறாங்க. அவருடைய தாய் மறைச்சி வச்சு 3 மாதம் வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களால வளர்க்க முடியல. ஏன்னா குழந்தை என்ன பண்ணும், அழுகிறம்போது பால் கொடுத்து நம்ம சமாதானப்படுத்தலாம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு என்ன பண்ணோம், சில நேரம் எதுக்கு அழுகுறாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. அப்போது வெளியில் இருக்கிற காவலாளி மூலமாக எப்போ வேணாலையும் அவனை கொல்லலாம், குழந்தைய கொல்ல நேரிடும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணுன்ற அந்த எண்ணம் தான் இருந்ததே தவிர கொண்டு போடணுன்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வரலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஒரு நாணல் பெட்டி எடுத்து அந்த குழந்தைய கிடத்தி அந்த நதியில் என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்க. இப்போ அந்த நதியில் விடும்போது கூட கவனம் அந்த அம்மா யோசிக்குது, விட்டுட்டோன்ற மாதிரி நினைக்கல, அது நல்லபடியாக போகுதா என்ன ஆகுதுன்றதுக்கு யார், அவங்களோட தமக்கை கூட அக்கா கூட என்ன பண்ணுறாங்க, கூட பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாணல் பெட்டி அந்த மோசை அதில் குழந்தையா போயிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறதுக்காக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு பார்வனோட மகள் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ கூட இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது ஒரு நாணல் பெட்டியில் ஏதோ வருதுன்னு தெரியுது. எழுந்து பார்க்கும்போது அங்கே குழந்தை அழுகிற ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறாரு. அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது
அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த பார்வன் மகளும் கூட அவள் என்ன பண்ணுறாங்க, இரக்கமுற்றாள் அப்படின்றத சொல்லப்படுது. இவங்க எல்லாமே இஸ்ரவேலருக்கு எதிரானவங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு, அது எபிரேயர் குழந்தைன்னு தெரிஞ்சும் கூட அந்த குழந்தை மேலே என்ன வருது, இறக்கம் வருது. அதை எடுத்து நம்ம வளர்த்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த இது வளர்க்கணுன்னா என்ன பண்ணணும், முதல்ல ஒரு வளர்க்குறதுக்கு பால் கொடுக்கறதுக்கான ஒரு லேடி தேவை, அதை நான் எதை அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற அந்த அக்கா சொல்ல, சரி போய் நான் எபிரேய ஸ்ரீயிலே ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன், அவங்கள வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த மோசையோட தாயவே கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து இங்கே அவருடைய மகனையை வளர்க்கும்படியாக அந்த பார்வன் மகளிடத்துலேருந்து குழந்தைய வாங்குறாங்க. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த அம்மா மோசையை வளர்க்கும்படியான பொறுப்பெடுத்து பால் கொடுத்து வளர்க்குறாங்க. பால் மறக்கிற வரைக்கும் வளர்த்த பிறகு மீண்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா மீண்டும் அந்த அம்மாட்டி போய் குழந்தைய கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இந்த ஒரு கான்செப்டு நம்ம இந்து மார்க்கத்தால் ஒரு படத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த இப்போ வர லேட்டஸ்டான சில படங்களையும் பார்க்க முடியும். அதை அப்படியே எடுத்து அப்படியே இங்கே டிக்டோவை வச்சுருப்பாங்க. ஒன்று கர்ணனை எடுத்து அனுப்புறது, இந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியும். இந்த பக்கம் ரஜினி அதுலேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போது இதை வளர்க்கறதுக்கான சம்பளத்தையும் என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுக்கும்படியாக அதை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, இப்போது இந்த குழந்தை யார்கிட்ட வளருது, பார்வனோட மகள்கிட்ட வளருது. கிட்டத்தட்ட இந்த மோசையோட மொத்த வாழ்க்கையுமே 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒவ்வொரு பிரிவையும் 40 வருடங்களாக நம்மளால் பிரிக்க முடியும். முதல் 40 வருடம் அவர் எகிப்தியனா எப்படி வளர்ந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு முதல் 40 வருடமும், 2வது 40 ஆண்டுகள் அந்த எகிப்திலிருந்து தப்பிச்சு ஓடி போய் என்னது மீதியான் தேசத்தில் எப்படி அங்கே இருந்தாங்க, தேவன் அவரோட எப்படி பேசினார், இப்படி வழிநடத்தினார்ன்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். மீண்டுமாக 40 ஆண்டுகள், கடைசி 40 ஆண்டுகள் தான் இவர் என்ன பண்ணாது, இந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வெளியேறும்படியாக தேவன் அவரை நியமிக்கிறார். இப்படி தான் இந்த மோசையுடைய வாழ்க்கையை இந்த 40 பிரிவுகளாக பிரித்து நம்ம பார்க்க முடியும். இப்போ முதல் 40 வருடமும் இந்த அம்மா கிட்டேருந்து மகனை பிரித்து அந்த எகிப்தின் மகள்கிட்ட கொடுக்குற வரைக்கும், மகள் 40 ஆண்டுகள் வளர்க்க வரையும் மோசே எபிரேயனாக வளர்க்கல. முழுக்க எப்படியாக தான் வளர்த்தாங்கன்னா, பார்வோன்ல அவனும் ஒரு பார்வோன் மாதிரியாகத்தான், அடுத்த பார்வோன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு விவரமாக இருக்கும். சில நேரத்தில் அந்த பார்வோனாக இருக்கணும்னா அவனுக்கு எல்லா காரியங்களும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஒரு அவனும் ஈக்குவலான பார்வனுக்கு ஈக்குவலாக அவனு இருக்கிறான்னா அவனுக்கான தகுதியும் அங்கே இருக்கும், எல்லா ஞானமும் அவனுக்கு இருக்குது. சரிங்களா? ஆனால் 40 வயதுக்கு அப்புறம் அவன் எப்படி அவனை கண்டுபிடிச்சிடறான், என்னது, நான் ஒரு எகிப்தின் இல்லை, நான் யார், ஒரு எபிரேயன்னு சொல்லிட்டு அவனுக்கா தெரியுது. அப்போ நான் மீண்டும் என்ன பண்ணணும், நான் போய் எபிரேயனே போய் என்னுடைய குடும்பத்தாரனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது தான் அங்கே தன் சகோதரனோட சண்டையிடுகிற ஒரு எகிப்தியனோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு மோசைக்கு கோவம் வந்துடுது. அவனை என்ன பண்ணுறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எகிப்தியன் என்ன பண்ணுறாங்க, அடித்து மோசை கொன்று புதைச்சிடுறான். நீ சுற்றி முற்றி பார்த்து யாரும் இல்லைன்னு சொல்லி கொன்று புதைச்சவன் மேலே திரும்பி பார்க்கல. மேலே பார்த்துருந்தானே தெரிஞ்சிருக்கோம் யார் இருக்காரு, கர்த்தர் இருக்காருங்க. ஏன்னா இஸ்ரவேலை காப்பாற்றுற அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஆண்டவருக்கு தான் இருக்கு. இவனுக்கு மோசைக்கு இல்லை. மோசை தனி ஒருவனாலே அதை பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சா மோசை தோத்து தான் அன்னைக்கு போயிருப்பான். சரிங்களா? ஏன் அன்னைக்கு கொண்டுட்டு ஏன் தப்பிச்சு ஓடணும்? புரியுதுங்க நான் சொல்றேன். எல்லா விஷயங்களும் கற்றுத்தெரிந்தவன் ஏன் அவனை கொண்டு புதைத்த பின்னாடி பயத்தில் என்ன பண்ணணும், தப்பி மீதி தேசம் போகணும் அவசியமே இல்லையே. சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கொண்டு யாருக்கும் தெரியலன்னு இருக்கப்போ அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே எபிரேயருக்குள்ளேயே என்ன பண்ணது, 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்டா சண்டை போடுறேன்னு இப்போ அவன்கிட்ட கேட்குறேன். என்ன சொன்னாங்க, நீ யார் என் மேலே அதிகாரத்தை செலுத்துறதுக்கு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, நீ நேற்று அவனை கொண்டு பச்சதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிருக்கிறியா, எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவனுக்கு மோசைக்கு பயம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு மோசே, அடுத்த நாள் பார்வன் என்ன பண்ணுறாரு, மோசையை கொல்ல துணிஞ்சு என்ன பண்ணாங்க, இவனை போய் கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டாரு. அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, மோசே தப்பிச்சு மீதியான் தேசத்துக்கு போய் அங்கே தஞ்சம் அடைகிறாரு. அப்போது அந்த மீதியான் தேசத்தோட யார்,
அவர் யார், மாமனார் தான், அவர் பேர் இது ஆசாரியன். ஆசாரியோட ரெகுவலுக்கு 7 பெண் பிள்ளைகள். அந்த 7 பெண் பிள்ளைகளும் ரெகுவலோட ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வெளியே போயிருந்திருப்பாங்க. அந்த ஆடுகளை மீண்டும் தண்ணிக்காக காட்டுறதுக்காக அந்த தண்ணி தொட்டிக்கு வரும்போது அந்த மற்ற ஆண் மேய்ப்பர்கள் வந்து அவங்களை தடுக்க வரும்போது இந்த மோசை அங்கே ஒளிஞ்சிட்ருக்க வந்து போய் இறங்கி அந்த பெண்களுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு போய் சண்டை போட்டு காப்பாற்றுவாங்க. இது அந்த 7 பெண் பிள்ளைகளும் போய் அவங்க அப்பாவுக்கு ரெகுவல் இடத்துல போயிட்டு இப்படி என்ன ஒருத்தன் காப்பாற்றுனா அவங்க வந்து யார், எபிரேயர்னு சொல்லலை, அவன் ஒரு எகிப்தியன் தான் சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா அவனோட தோற்றம் பேர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்தியன் மாதிரி தான் இருக்கும். சரியா? ஆனால் அப்பவும் கூட அவர் காப்பாற்றுறதுனால அவங்க கூட வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவரோட ஒரு பிள்ளையை மட்டும் யார், சிப்போரால் தன்னுடைய மகளை மோசேக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் செய்த பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு பேர் இருக்கிறாங்க, அதுதான் கெர்சோம். கெர்சோம்னா என்ன, நான் பரதேசியாக இந்த தேசத்துக்கு வந்தேன், இங்கே எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அதனால் அந்த அர்த்தத்தின் பேரிலேயே அவனுடைய மகனுக்கு அந்த பெயர் எடுக்கிறார். இப்போது சில நாள் போகுது. இப்போது அவங்களோட மாமனாரோட மாடு மேய்க்கிற தொழிலே என்ன பண்ணுறாரு, இந்த மோசே அவனும் மேய்க்க ஒரு பாலைவனத்துக்கு வனாந்திரத்துக்கு சென்றிருக்கிறான். அந்த வனாந்திரத்துக்கு செல்லும் பொழுது தான் மோசையோட வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகிறது. அது வரைக்கும் இந்த எபிரேயனாக இருந்த மோசே இனி இஸ்ரவேலுக்காக எப்படியாக மாறினான் என்பது தான் இனி வரக்கூடிய காரியத்தை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வசனம் 23 வாசிப்போமே. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஓகே, இப்போ இத்தனை வருஷமாக அந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுமைக்கிற வேலையில செஞ்சு செங்கலத்து ரொம்ப கஷ்டப்படுறது இப்போ தேவனுடைய சமூகத்தில் எட்டுது. இப்போ இவர்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வேணும். அந்த விடுதலையை தேவனே கொடுக்க முடியும். இத்தனை வாதைகளை கொடுத்தது ஒரு விஷயத்தை அத்தனை கல்முலையை கொடுத்து ஒரு கழுத்துக்கு அவர் மேலே போட்டிருந்தாவே டோட்டலாக முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அப்படி செய்யலை. அது நல்லா இருக்காது. ஏன்னா அது அதோட என்ன சொல்கிற அர்த்தம் அந்த எகிப்திற்கும் புரியாது, அந்த இஸ்ரவேலருக்கும் தெரியாது எப்படி விடுதலை கிடைச்சது, யார் கொடுத்தது அப்படின்றது தெரியாது. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா கேட்டிருக்கலாம், ஆண்டவர் தானே ஒரு வாய்ப்பு அந்த பார்வனுக்கு கொடுத்துருக்கலாமே, அவன் விட்டுருப்பானே, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரியான பேச்சு பின்னாடி வரலான்றதுக்காக ஒவ்வொரு முறையும் எப்படியெல்லாம் அவன்கிட்ட வாங்க முடியும், அவன் மூலமாகவே அனுப்ப முடியும்னு தான் திட்டமிட்டிருந்தாரே தவிர ஆண்டவரே நேரடியாக போய் பார்வன்கிட்ட போய் எதுவுமே பண்ணலை. மோசையை மட்டும்தான் அவர் வழிநடத்தினார். இப்போ அவருக்கு கேட்டது எல்லாமே அவரோட கூக்குரல் கேட்குது. இப்போ கூக்குரல் என்ன கேட்குது, அந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோவுக்கும் கொடுத்த சுதந்திரத்தை இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க, இவங்களை எப்படியாவது நான் கொண்டு காப்பாற்றணுன்ற ஒரே இதாக இருந்தது. அப்போது தான் இந்த மோசையை இந்த வனாந்தரத்தில் சந்திக்கிறார். அந்த சந்திப்பு கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகி எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதர் அவர்கள் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து இருந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. போதுமானது. இதுவரைக்கும் ஆண்டவர் யாருக்கும் நேரடியாக இந்த மாதிரி ஒரு காட்சியை தரல. ஆனால் மோசைக்குங்க காட்சி தருது. அந்த காட்சி நான் எப்படி பார்க்குறேன்றதை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த முச்செடி எப்படி இருக்குதா, அக்னியில் எரிகிறதா இருக்குதான். ஆனால் அந்த செடி என்னவாகலையா, பச்சையாக தான் இருக்குது, கருகலை. ஒரு எரியிற செடி எப்படி என்ன கருகி போயிருக்கணும், ஆனால் கருகலை, பச்சையாக தான் இருக்குது. அதை நான் எப்படி ஒப்பிடுறேன்னா, இஸ்ரவேலருக்கு எவ்வளோ வேணாலும் பாதிப்பு இருக்கலாம், ஆனால் நான் அப்படி என்ன பண்ணுவேன், காப்பாற்றும், அப்படி செழுமையாக தான் அவங்களை வச்சிருப்பேன்ற ஒரு அடையாளத்தை எப்படி கொண்டு வந்து அவர்களுக்கு மோசைக்கு சாட்சியாக கொடுக்கறத நான் என்னால் அது பார்க்க முடியுது. இப்போது அந்த மோசை இடத்துல பேசுகிறாரு,
நீ என்ன பண்ணு, நீ அந்த என்னுடைய மக்கள் அங்கே அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நீ போய் அவங்கள என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன், நீ போய் அவங்கள வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லப்போ மோசேக்கு முதல்ல பெரிய ஷாக் ஆகுது. இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு நான் யார் அப்படின்னு தான் கேட்குறான். என்னால் இது முடியாது, நான் முடியலன்னு தான் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து எகிப்துலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன், மறுபடியும் நீங்கள் அங்கே நான் போக சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு அங்கேயே பண்ணியிருப்பேன், என்னால் முடியலன்னு தானே இங்கே வந்துட்டேன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் இன்னும் அவனை ஊக்கப்படுத்துகிறாரு. ஒருவேளை அவன் முடியும், நீங்கள் எல்லாமே முடியும் பண்ணியிருந்தால் அங்கே அவனை தோற்கடிச்சிருப்பார். என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டதுனால தான் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அவனை மோசே இன்னும் உற்சாகப்படுத்துகிறாரு. அதனால் நீ போ, சரியா, நீ போனால் நான் உன் கூட இருப்பேன், சரிங்களா, ஒவ்வொரு டைமும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்க்குறேன், நீ இப்போ பண்ணாத, உன் மூலமாக இருந்து நான் என்னது என்னுடைய இதை நான் வெளிப்படுத்துவேன் தான் ஆண்டவர் அவனை மோசையை வழிநடத்துகிறார். அப்போ சொல்கிறாரு, நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல, என் வாயே ஒரு திக்கு வாய் மந்தவாய், நான் போய் என்ன பேசுவேன், இவன் திக்கு வாய் மந்தவாய் இருந்தால் அவங்க அம்மா அப்போ 3 மாதத்தில் தூக்கி தொட்டியில் போட்டிருப்பாங்களே, நான் இல்லை, அவனை கத்தி சத்தம் விட்டதுனால தானே பயந்து இவன் நாளைக்கு என்ன பண்ணுவான், அவங்கள எதிர்பான்றதுக்காக தான் அவனை அங்கே அமிச்சது. இங்கே வந்து நான் நல்லா எனக்கு திக்கு வாயின்னு சொல்லிட்டு சாக்கு போட்டு சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வையில்லவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். ஆக நீ அங்கே போய் பொம்மை என்ன பண்ணு, நீ மட்டும் நில்லு, உன் மூலமாக வர வார்த்தை எல்லாமே என்னது, அது என்னோட வார்த்தை, நான் அங்கே உன் வாயாவே நான் இருக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. நீ எதுவும் நினைக்காத, உன்னை கூப்பிட்டு வந்ததே நான், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறப்போ அதை நான் சரி பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் மோசைக்கு ஒரு உபதேசத்தை சொல்கிறாரு, சரிங்களா. அப்போ கூட மோசே அவனால் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கூட யாரை கூப்பிட்டுக்கிறது, அவனோட சகோதரனாகிய ஆரோனை கூப்பிட்டுக்கிறாரு. சரி, இப்போது நான் சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் என்ன பண்ணு, நீ ஆரோனுக்கு போய் சொல்லு, ஆரோன் என்ன பண்ணுவான், உனக்காக அவன் என்ன பண்ணுவான், பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மோசேக்கோட வாயாகவும் ஆரோனோட வாயாகவும் தேவன் இருந்தார்ன்னு தான் சொல்லப்படுகிறது, சரிங்களா. அப்போது இப்போல்லாம் நான் போய் பேசணுன்னா என்ன யாரும் நம்ப மாட்டாங்க, இது எடுத்துக்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் பேசுனீங்கன்ட்டு நான் உங்கள்கிட்ட போய் என்ன பண்ண முடியும், எப்படி போய் சொல்கிறது, எனக்கு என்ன அது எப்படி நான் எப்படி நம்புவான்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, உன் மோசையோட கையில் ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் என்ன பண்ண நீ முதலாவது ஃபஸ்ட்டு அவருக்கு டெஸ்ட் வைக்கிற, நீ கீழே போடணுன்னு என்ன பண்ணுது, அந்த கோல் ஒரு சர்ப்பமாக மாறுது, பாம்புன்னு சொல்ல சர்ப்பன்னு சொல்லுது, ஆனால் அது மூல பாஷையில் வந்து அது வந்து முதலன்ற மாதிரி சொல்கிறாங்க, பட் நம்ம சர்ப்பமாகவே இந்த வேதாந்தத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம், சர்ப்பமாக மாறிதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சர்ப்பமாக மாறிடுச்சு, அதோட வாழை பிடின்னு ஒன்று தான், அந்த வாழை போய் பிடிக்கிறப்ப என்ன வச்சு மீண்டும் பழையபடிக்கு கோலாக மாறிடுச்சுன்றதை பார்க்குறான். ஓகே, அடுத்தது இதே நம்மளனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. அப்புறம் நம்ம உன்னோட கையை உன்னோட மடியிலே போடுன்னு சொல்கிறாங்க. இப்போ மோசே தன்னோட கையை மடியில் போடும்போது என்ன பண்ணுது, அது குறைந்த பனியை போல வெண்குஷ்டமாக இருந்துச்சு. மீண்டும் உன்னோட கையை மடியிலே போடணுன்னா கையில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுது, இயல்பான நிலைக்கு மாறுது. மறுபடியும் இன்னொரு உன்னோட தடி என்ன பண்ணு, அங்கே போனதுக்கப்புறம் நீரண்டையில் போய் போடு, அங்கே இருக்கிற என்ன தண்ணியெல்லாம் என்ன ஆகும், ரத்தமாக மாறும்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்தையும் நீ யாருக்கு போய் சொல்கிற அப்படின்னா, முதலாவது உன்னோட கூட்டத்தார் யாருக்கு, இஸ்ரவேலர்களோட மூப்பர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் நீ போய் என்ன பண்ணு, நீ அடையாளப்படுத்து, நான் பேசினேன் உங்க கூட, நான் இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், நீ என்ன போய் பார்வனிடத்தில் பேசும்படியாக நீ அவளெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்கு போ. இப்போ இஸ்ரவேலர் உன்னை யாரும் நம்பணும்ல, அதுக்கு தான் இந்த அடையாளம், சரிங்களா. பார்வனுக்காக இல்லை, முதல்ல இஸ்ரவேலருக்கான இது அடையாளம் தான், நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அதே மாதிரி மோசே என்ன பண்ணுறாங்க, நீ போகிற வழியில் உனக்காக ஆரோனும் வருவான், அவனை சந்தித்து போன்றாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, வேறு தேசத்தில் எங்கே மீதியான் தேசத்தில் நடக்குது இது எல்லாமே, சரிங்களா. இப்போ மீதியான் தேசத்தில் போய் அவங்க இதுக்கு ஆண்டவர் இவருக்கா இந்த விஷயங்கள்லாம் மோசேக்கு சொன்ன பிறகு மோசே நேராக வந்து அவங்க மாமனார்கிட்ட வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க, சரிங்களா. என்னன்னு கேட்குறாங்க, நான் என்னுடைய குடும்பத்தார் சகோதரர்கள்லாம் போய் என் குடும்பத்தாரை நான் பார்க்குறதுக்கு எகிப்துக்கு நான் போகணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷனாக தான் கேட்குறாரு, ஒரு அதிகாரத்தமாக கூட கேட்கல. எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும் அவருக்கு, 80 வயசுலும் கூட தன் மாமனாருக்காக என்ன பண்ணுறாரு,
ஒரு கீழ்ப்படிதலோடு தான் போய் கேட்குறாங்க. ஏன்னா நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. சரிங்களா? அந்த அனுமதி நீ தள்ளபடியாக போயிட்டு வான்னு தான் அவரும் அவங்களோட மாமனாரும் சொல்லி அனுப்புகிறாங்க. மீண்டும் அவரோட குடும்பத்தாரோட யார் மனைவி பிள்ளைகள் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, வனாந்திர வழியாக போகிறாங்க. போகிற வழியில் தான் ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு வித்தியாசமான சம்பவம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வாசிங்க. அந்த போகிற வழியில் ஒரு சம்பவம் நடக்கும். ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தான்ற ஒரு சம்பவம் நேரிடும், ஒரு வசனம் குறிப்பிடும். எனக்கு இதில் உண்மையாகவே இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. எகிப்தில் இஸ்ரவேலை காப்பாற்றுறதுக்கு தான் மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். மீண்டுமாக இந்த மோசையவே ஆண்டவர் கொல்ல பார்த்தாருன்னு வந்து எனக்கு ஒரு முரண்பாடாக இருந்தது. அப்போ தான் அது கொஞ்சம் விளக்கமாக தேடின போது தான் தெரிஞ்சுது. இவர் பிறந்ததுக்கு அப்புறம் முழுக்க ஒரு 40 ஆண்டுகள் எங்கே போனார்? ஃபஸ்ட்டு எகிப்தில் வளர்ந்தார், பார்வோன் இடத்துல வளர்ந்தாங்க. அடுத்த 40 ஆண்டுகள் வேறு தேசத்தில், மீதியான் தேசத்தில் 40 ஆண்டுகள் வளர்ந்தாங்க. ஆனால் இவர்கள் இஸ்ரவேல் வேலர்களோடையே ஒரு ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா முதலாவது இவர்கள் யாராக இருக்கணும்? விருத்த சேதனை பண்ணணும். இதுதான் ஆண்டவருடைய ஒரு கட்டளை. இது எங்கே சொல்லுது அப்படின்னா ஆதியாகம புத்தகத்தில் அதிகாரம் 15-13 வாசிப்போம். இல்லை அது வேண்டாம், நான் சொல்லிடுறேன். இவர் வந்து ஆபிரகாம் இடத்துல இந்த விருத்த சேதனத்தை பற்றி ஒரு வெளிப்படையான ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அதனால தான் இந்த மோசையும் அவருடைய சந்ததியும் இந்த எகிப்தில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு இடராகவே இருந்தது. அதனால முதல்ல என்ன பண்ணுவீங்களே, இவங்க விருத்த சேதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவங்க மக பண்ணணுன்ற சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்துகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் முதல்ல 40 வருஷம் முடிஞ்சு 2வது 40 வருஷத்துலேயே இவருக்கு சொன்னதுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் இந்த மோசைக்கு இதையும் சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் பெருசாக குறிப்பிடல. நான் இந்த விஷயத்த சொல்கிறாருன்னா கண்டிப்பாக மோசையும் தன் மகனுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்ன வரைக்கும் பண்ணாமல் தான் இருந்ததுனால தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. அப்படின்னா அவ மோசையோட மனைவி அதை ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையை தான் நான் இதை பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த தொடர்ந்த வசனத்தில் என்ன பண்ணுறாங்க, கொல்ல பார்க்கும்போது அவருடைய மனைவி அவருடைய புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து மோசைக்கு முன்னாடி போட்டு இவன் என்னுடைய கணவர், இவனில் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அவனை கொல்லாமல், மோசையை கொல்லாமல் போகிறத பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ அது வரைக்கும் மோசையோட மகனுக்கு அந்த விருத்த சேதனம் பண்ண விடாமவும் மனைவி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆராய்ச்சி சொல்லுது. இப்போது இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு, எந்த ஒரு தடையும் இல்லை. இவர்கள் நேராக என்ன பண்ணலாம், இஸ்ரவேலோட கூட ஐக்கியம் ஆகலாம். இப்போ முதலாவது இப்போ பிறகு இவங்க ஆரோனை சந்திக்கிறாங்க. ஆரோன் இடத்துல ஆண்டவர் பேசின அத்தனையும் மோசே இந்த ஆரோன் இடத்துல சொல்கிறான். இதில் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு பார்க்குறேன்னா, மோசையை கூப்பிட்டு நீ இதை பண்ணுன்னு சொல்லும்போது அவன் பண்ணியிருக்கணும். அதே விட்டுட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லும்போது ஆரோனை கூட சேர்த்தது தான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. ஏன்னா இவர்கள் காப்பாற்ற பிறகு இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஆரோனோட ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. சரிங்களா? அது அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். ஆனாலும் இங்கே இப்படி நடக்குது. இதில் ஏன் நாம் இதை சேர்க்க வேண்டாம்னா, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே அவங்கக்கிட்ட கன்வே பண்ண முடியாது. அது வேறு மாதிரி போகலாம். இல்லை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்தின விஷயத்த அவன் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இப்போ நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போது ஆரோனையும் மோசையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக இஸ்ரவேலோட மூப்பர்கிட்ட போய் சந்திக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எல்லா அற்புதங்களையும் அந்த ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து காட்டிருக்கிறாங்க. இப்போது மூப்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தலை குனிந்து அவளை பணிந்து கொள்கிற சூழ்நிலையும் பார்க்க முடியுது. மீண்டுமாக இந்த மூப்பர்கள் அந்த மோசே ஆரோன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேராக பார்வோன் இடத்துல போயிட்டு இப்படியாக என் தேவன் எனக்கு காட்சியளித்தார், இவர் இஸ்ரவேலர்களே என்னுடைய ஜனங்கள், இவர்கள் 3 நாட்களுக்கு என்ன பண்ணும், வனாந்திரத்தில் நான் ஆண்டவருக்கு பலியிடணும், நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ
அந்த எகிப்தின் விடுவானா விடமாட்டான். இவங்க ஏற்கனவே இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அடிமையாக வச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களை விடுதலை பண்ணுறேன்னு சொல்லலை. 3 நாளைக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, பண்டிகை இந்த ஆண்டவருக்கு பள்ளியிடுகிறதுக்காக தான் இவங்களை அழைத்து கொண்டு போகிறேன்ற மாதிரி தானே போய் அங்கே பர்மிஷன் கேட்பாங்க. மொத்தமாக நான் என்ன பண்ணுறேன், நேராக காணிக்க கூப்பிட்டு போகிறேன்னா விடுவாங்களா? விட மாட்டான். முதல்ல விடுறானா, இந்த 3 நாளைக்கு விடுறானான்னு பார்ப்போம், அவன் விடுறான்னா நம்ம அடுத்தது பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்தின் மூலமாக அவன் நிரந்தரமாக இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவான்ற மாதிரி தான் ஆண்டவர் இந்த மோசையின் மூலமாக அவங்களெல்லாம் வழி நடத்துகிறார். பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் பார்க்கலாம். முதலாவது நேராக போயிட்டு பார்வோன்கிட்ட போயிட்டேன்னு கேட்குறாங்க. இவங்க இஸ்ரவேலுடைய தேவன் இடத்துல போய் சொன்னார், இவங்களை எப்படியாவது ஒரு 3 நாளைக்கு விடுங்க அப்படின்னு கேட்குறப்ப என்ன பார்வன்னு சொன்னாங்க, மறுத்து விட்டான். இவங்களை அனுப்ப முடியாது, இவங்களை செய்கிற வேலையை நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, கெடுத்துட்டு இருக்கிற, இவங்களை என்ன பண்ணணும், இன்னும் அதிகமாக வேலை வாங்கணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், வைக்கல் கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு நாளைக்கு எவ்வளோ செங்கல் அறுத்தீங்களோ அதே எண்ணிக்கை நீங்கள் என்ன பண்ணணும், இப்போவும் அறுக்கணும். ஆனால் உங்களுக்கு எந்த உதவியும் நாங்கள் தரமாட்டோன்ற மாதிரியான ஆளோட்டியும் அனுப்புகிறாங்க. அவனுக்கு ஒரு அதிகாரியும் அனுப்பி இவங்க எல்லாம் இன்னும் மேலும் மேலும் ஒடுக்குறாங்க. அப்போது அந்த ஒடுக்கப்பட்டதுனால இந்த இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இவன் பக்கத்தில் விடுதலை மோசையும் என்ன பண்ணுறாரு, இப்படி சொன்னதுனால இவன் இன்னும் பார்வனுக்கு கோவம் இன்னும் அதிகமான வேலையும் கொடுத்ததுனால இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, மோசையிட்ட நீ வராதப்போ கூட பரவாயில்ல, இப்போ நீ பேசுறதுனால எனக்கு என்ன ஆச்சு, இன்னும் உபத்திரவு தான் இருக்குது, இதெல்லாம் நீ என்ன போய் நீ தான் கடவுள்கிட்ட என்ன பண்ணுவ, தக்க தண்டனை வாங்குன்ற மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து மோசையை திட்டிட்டு போனாங்க. மோசை என்ன மறுபடியும் போய் சின்ன பிள்ளைகிட்ட என்ன போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்று நீங்கள் தான் என்ன போய் இவங்களெல்லாம் போய் காப்பாற்றுன்னு சொன்னீங்க, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன இவங்களாம் என்ன திட்டுறாங்க, வெறுக்கிறாங்க, என்ன ஏன் நீ பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ தான் சரி இந்த தடவை என்ன பண்ண போய் இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் என்ன பண்ணிட்டு ஆரோன்கிட்ட போய் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆரோன் மூலமாக கோலினாலே நீ செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த வசனம் தான் என்ன பண்ணுது. 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல்ல வாசிங்க, ஒரு 3 வசனங்கள் மட்டும். யாத்திரம் 6 அதிகாரம் 1 6ஆம் அதிகாரம் 1 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேலர் புத்திரரின் பெருமூற்றையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்துகிற சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்துகிற சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிறார் உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இப்போதான் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்து இதுவரைக்கும் என்ன பார்த்தது வேற, இனிமேல் பார்க்க போகிறது வேற. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க, சாந்தமாக நீ போய் பேசுனீங்க. இப்போ என்ன பண்ண, ஃபுல் எல்லா அதிகாரத்தையும் நான் செலுத்த போகிறேன், நீ வேடிக்கை மட்டும் பாருன்ற மாதிரி ஆண்டவர் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இப்போ தான் அந்த தொடர்ந்து இந்த 10 வாதைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். முதலாவது இவங்களை போயிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க, இந்த மோசையும் ஆரோனும் நேரம் போயிட்டு விடுவீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு அதிசயம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த கோலை கீழே போடுறாங்க, சர்மம் மாறுதை பார்க்குறோம். ஆனால் இந்த எகிப்தியன் ராஜா என்ன பண்ணுறாங்க, மந்திரவாதிகள் சாஸ்திரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டு இது நீ செய்ய அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க செய்யும்போது அந்த கோலெல்லாம் சர்மமாக மாறிச்சு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அனுப்ப முடியுது, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றமா. ஆனால் அந்த மோசையோட சர்ப்பம் என்ன பண்ணுது, மற்ற சர்ப்பத்தில் விழுங்குறத பார்க்க முடிஞ்சது, அனுப்ப முடியாது போன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் வராங்க, மறுபடியும் 2வது தடவை பேசுகிறாங்க. இந்த ஒவ்வொரு அந்த என்ன சொல்கிறது வாதைகளிலுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ இந்தியாவில் மட்டும் நீங்கள் கடவுளை என்னன்னா எண்ணவே முடியாது, அந்தளவுக்கு கடவுளோட எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி தான் அங்கேயும் எகிப்துலேயும் கூட கடவுளோட எண்ணிக்கை அதிகம். அவர்கள்
என்ன சொல்கிறது, நிறைய உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, நிறைய வழிபாடுகள் அவங்க பண்ணாங்கன்ற மாதிரியான நிறைய குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த 10 வாதிகளும் கூட அந்த 10 கடவுளை கூட குறிப்பிட்ட சார்ந்த மாதிரி தான் அவரோட அந்த வாதிகளும் இருக்கும். முதலாவது இந்த சர்ப்பமும் அது மாதிரி தான். ரெண்டாவதாக கூட இவர் வந்து ரெண்டாவதாக இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ தரல, சரி நீ என்ன பண்ணு, காலையில் நேரமாக போயிட்டு நதிக்கிட்ட போய் நில்லு, பார்வன் வருவாங்க, அங்கே என்ன பண்ண, நீ உன் தடியை அந்த தண்ணி மேலே போடு, அப்போ என்ன பண்ணும், தண்ணி ரத்தமாக மாறும். சரியா? அப்போ மீன்களை சேர்ந்து நாரி போகும், ஒருத்தனும் குடிக்க முடியாது. அந்த அதிசயத்தை போய் பண்ணுன்னு சொல்லும்போது அங்கே போய் இந்த சம்பவம் நடக்குது. அதே மாதிரி கூட இருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மந்திர தந்திரவாதிகளும் செய்கிறாங்க, அங்கேயும் ரத்தமாக மாறுது. பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆனால் இது ரத்தமாக மாறிச்சு தவிர மீது என்ன பண்ணல, அது மறுபடியும் பழையபடிக்கு அவங்களால மாற்ற முடியல. அவங்களால மாற்ற முடியாது. தண்ணியை ரத்தமாக மாற்ற முடியும், ஆனால் மீண்டும் ரத்தத்தை தண்ணியாக அவங்களால மாற்ற முடியல. ஏன் இந்த தண்ணீர்கிட்ட போய் இந்த முதலாவதுலேயே பார்த்தீங்கன்னா தண்ணீர்கிட்ட போய் அந்த அதிசயத்தை செய்கிறாங்க அப்படின்னா, இந்த எகிப்தில் நான் சொன்ன மாதிரி எகிப்தில் ஒரு வளர்ச்சியான ஒரு நதினா என்னதுன்னா, வளர்ச்சி தரக்கூடிய நதினா என்னது, அந்த நைல் நதி தான். இந்த நைல் நதி தான் மொத்த அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் எல்லா காரியத்துக்கும் அது பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனால் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த நைல் நதியை தண்ணீரை ஒரு கடவுளாகவும் வழிபட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அது ஒசீரியஸ் என்ற ஒரு தெய்வன்ற பேரில் தான் அவங்க அந்த நதியை வழிபட்டாங்க. இன்றைக்கும் நம்ம இடத்துல அப்படி இருக்குது. நிறைய இடத்துல இந்த புனித நதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்ட்டு போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், நீராடிட்டு வர சூழ்நிலையும் பார்க்க முடியுது. அங்கேயும் அப்படி தான் நடந்திருக்கு. அந்த தண்ணியை, நைல் நதியோடைய தண்ணீரை ஒரு கடவுளாக பார்த்தாங்க. அந்த கடவுளையே என்ன பண்ண முடியும்னால தடுக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை, நைல் நதியிலேருந்து வர தண்ணீரை ஒரு ஜீவன் தானே, அந்த தண்ணீர் குடிச்சா தானே அவங்க உயிரோட முடியும். அந்த ஜீவனையே என்னென்ன பண்ண முடியும், தடுக்க முடியும், அழிக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, முதல் இதுலேயே மாற்றி கொடுக்குறாரு பாருங்க. ரெண்டாவது என்னது, தவளையை கொண்டு அவங்களை சோதிக்கிறாரு. இந்த தவளையும் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்திற்கு ஒரு உருவ கடவுளாக தான் இருந்தது. இந்த நைல் நதியிலேருந்து வர அந்த தேவர்களில் இந்த தவளைங்கிற ஒரு தேவதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு கடவுளாக தவளையின் தலையை போன்ற ஒரு உருவம் கொண்ட ஒரு தெய்வம். அப்போது இந்த ரெண்டாவது காட்டுற இந்த வாதியில் தவளை ஒரு தெய்வம், அதாவது அவங்களோட தெய்வம். அந்த தெய்வத்தை, சரிங்களா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வரவேற்போம், சந்தோஷப்படுவோம். அது ஒரு தவளையின் வடிவத்தில் உங்களோட வீட்டில், நீங்கள் சமைக்கிற சமைக்கட்டில், நீங்கள் நடக்கிற இடத்துல, நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில், உங்கள் மேலே எல்லாத்துலேயும் தவளையாக இருந்தேன்னா இருக்கும், அருவருப்பாக இருக்கும். நீங்கள் கடவுளாக நினைக்கிறதே என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அருவருப்பான விஷயத்தாக என்ன பண்ணுறாரு, மாற்றுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அந்த மந்திர தந்திரவாதம் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. இப்போ நீ மாற்றினன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த மந்திரவாதிகளும் மாற்றினாங்க. இப்போ எல்லாமே எல்லா இடமும் சுற்றியும் நான் வெறும் தவளையில இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது, சகிக்க முடியாது. இப்போ அதை காப்பாற்றணும். என்ன பண்ணோம், சரி நீ எதாவது பண்ணிட்ட, காப்பாற்று, இதில் எந்த தவளையும் இல்லாத மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த தவளைனா வெறும் நதியில் மட்டுமே இருக்கிற மாதிரி பண்ணுறேன், நீ எங்களை எப்படியாவது வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இருக்கிற தவளையெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற, வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற தவளையெல்லாம் அழித்துட்டு அந்த நதியோரமே இருக்கிற தவளையை மட்டும் விட்டுடுறாரு. இந்த தவளை, செத்த தவளைலாம் ஓரமாக தள்ளி வச்சது, அது எப்படி நாரிச்சான், இந்த பூமி முழுவதுமே என்ன ஆச்சான், நாற்றம் அடித்தது. அந்த அளவுக்கு அவங்களால சகிக்க முடியாத கடவுளாக மாறினதை இந்த இதில் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததாக மூன்றாவதான ஒரு இதை பார்ப்போம். மூன்றாவது வாதம் என்னது, பேனும் ஒரு கடவுளாக தான், கெப்பென்கிற பூமி கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த பேன் பூமி கடவுள்லாம் என்னென்னா, இந்த எப்படி நம்ம இதில் பூமாதேவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பூமி கடவுள் அவங்க சொல்லும்பொழுது, இந்த பூமி கடவுள்னு நீ சொல்கிற, அதையே நான் என்ன பண்ணுவேன், நான் இங்கே அருவருப்பாக மாற்றுவேன். இப்போ பூமி எங்கும் துகளில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுவான், பேனாக மாறுன்னு சொல்லும்போது என்ன வருது, எல்லாமே பேனாக மாறிடுது. அந்த பேனை சகிக்க முடியுமா உங்களால், எல்லா இடத்துல ஊறிட்டு இருந்ததா, சகிக்க முடியாது. அப்பவும் விட மாட்டேங்கிறாரு. இந்த பார்வன் மன்னன் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. நான்காவது வாதை என்ன பண்ணுறாரு, பலவிதமான வண்டுகள். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வாதையுமே எகிப்தினோட ஒவ்வொரு கடவுளுக்கு விரோதமாக எதிராக தான் ஆண்டவர் அதை சோதனைக்கு உட்படுத்துகிறாரு. ஏன்னா நீ கடவுளாக நினைக்கிற ஒரு விஷயத்த
அது உனக்கு எதுவுமே பண்ணாது, நான் மட்டும்தான் கடவுள், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத அடையாளத்துக்காக தான் ஒவ்வொரு கடவுளுக்கு எதிராகவே இவர் அந்த வாதையவே ஏற்படுத்துகிறாரு. அதனால் நான் ஒவ்வொரு டீட்டெயில் சொல்கிறதுக்கு பதில் அந்த வாதையை மட்டுமே சொல்லிட்டு போகிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். அந்த வண்டுகள் மூலமாகவும் அவர்களுக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்துகிறாரு அப்போ கூட. ஆனால் அதை அந்த மந்திரவாதிகளால் யாராலுமே பண்ண முடியல. அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க இது கடவுள் தான், அவரோட கை தான், இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதிகளால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்ததாக 5வது வாதையாக என்னது? கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய்ன்றது மெம்பிஸ் அப்படின்ற 2வது மிகப்பெரிய கடவுள் தான் இந்த ஆடு மாடு அதெல்லாம் மத மிருக ஜீவன்களை சார்ந்து இருக்கிற கடவுள் எகிப்தில். இப்போ அந்த ஆடு மாடுகளுக்கே இந்த கொள்ளை நோயை உண்டாக்கி அதெல்லாம் என்ன பண்ணுது? அருவருப்பாக மாற்றிட்டு அதை அவங்க போய் வணங்குவாங்களா? அதையும் முடியாது. அடுத்தது என்னதுக்கு? அடுத்த வாதம் என்னது? எரிபந்த கொப்புளங்கள்னு சொல்லப்படுகிறது. இப்போ எரிபந்த கொப்புளங்கள் அப்படின்னா ஒரு சமயத்தில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஒரு கடவுள் இருக்கேன், இந்த கடவுளை நான் வழிபடணும், இந்த கடவுளுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூசாரியாக இருக்கணும் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் இந்த கடவுளை நான் என்ன பண்ண முடியும்? ஆராதிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலை இருக்குன்னா எனக்கே நோய்வாய் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதை நான் கிட்ட போக முடியுது. அதை சார்ந்து தான் என்ன பண்ணுறாங்க? அந்த எரிபந்த கொப்புளங்கள் மாதிரியான இதை ஏற்படுத்துகிறாரு. அடுத்ததாக 7வது ஒரு வாதம் என்னது? கல்மலையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது என்ன சொல்கிறது, இந்த மிருக ஜீவன்களை மூலமாக பார்த்துட்டோம். இப்போ கல்மலை எங்கேருந்து பொழியுது? வானத்திலிருந்து, மேகத்திலிருந்து பொழியுது. இப்போ அவங்களோட கடவுள் வானமாகவும் ஒரு கடவுளாக இருந்தது, சரிங்களா? இப்போ நம்ம எப்படி 5 பூதங்களை ஒரு கடவுளாக சொல்கிறோமோ அங்கேயும் அந்த வானத்திலிருந்து கடவுளை பார்க்குறாங்க. கடவுள் மேகத்திலேருந்து உங்களை காப்பாற்றுவாருங்கிற கடவுளே இங்கே கல்மலையை பெய்ய பண்ணி என்ன பண்ணுவார்? உங்களை அழிக்க பண்ணுவார், உங்களோட ஆடு மாடுகளை அழிக்க பண்ணுவார். உங்களோட நீங்கள் யாரெல்லாம் வெளியில் இருக்கீங்களோ அவங்கள அழிப்பேன். ஏன்னா விசுவாசிக்கிறேன் எல்லாம் பண்ணுங்க, வீட்டுக்கு உள்ளே போயிடுங்க. விசுவாசியாத யாரோ அவன் நீங்கள் சாவீங்கன்னு சொல்லும்போது விசுவாசிக்கிறவங்களாம் உள்ளே போனாங்க, இல்லாதவங்க பொழுது செத்தாங்கன்னு பார்க்க முடியுது. அப்படி தப்பித்த சில என்ன சொல்கிறது தாவரங்கள் மட்டுமே, சில பயிர் வகைகள் மட்டுமே, 2 வகைகள், கோதுமை ஒன்று, சாமி சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த 2 பயிர் வகை மட்டும் விட்டு வச்சுருந்தார். அது எதுக்குன்னா அடுத்த வாதைக்காக. என்னது? வெட்டுக்கிளி என்ற வாதை. வெட்டுக்கிளியும் அவங்களோட தெய்வமாக இருந்தது. நீ எதை தெய்வம்னு சொன்னீங்க, இப்போ அந்த பயிர் என்ன பண்ணுவேன்? நான் அழிக்க போவேன், அந்த பயிர்னால உனக்கு எந்த ஒரு உணவும் இருக்காது, அது உன்னை காப்பாற்றாது அப்படின்ற மாதிரி அந்த தெய்வத்துக்கு எதிராகவும் வெட்டுக்கிளியாக காற்று வீச பண்ணி அதன் மூலமாக வெட்டுக்கிளி அனுப்பி அவர்கள் மூலமாக எல்லாத்தையும், அந்த மீதியான எல்லா தாவரத்தையும் எல்லா பயிர் வகைகளையும் நாசம் பண்ணினார்ன்றதை பார்க்க முடிஞ்சுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவர் மூலமாக இந்த வாதைகள்லாம் கொண்டு வரும்போது பார்வோனோட இருதயம் கடினப்பட்டது. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ வனாந்தரத்துலேருந்து அனுப்பும்போதே சொல்லிட்டாரு, நீ போய் அந்த பார்வோன்கிட்ட போய் பேசுவ, ஆனால் பார்வோனோட இருதயம் எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். நான் கடினப்படுத்துவேன் அப்படின்னு. கடினப்படுத்துவேன்னு என்னன்னா இவரே போக சொல்லிட்டு அவரே கடினப்படுத்துவான்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய உண்மையான ரூபத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவன் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் போய் கேட்குறப்போ அவர் கடினமாக என்ன பண்ணுவாங்க? உங்களை இதெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு வாதைகள் எங்கள் இடையில சொல்லுவார், நீங்கள் பேசாமல் இங்கேயே நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் என்ன உங்கள் தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம் பள்ளிட்டு சொல்கிறீங்க, இந்த எகிப்திலே பண்ணுங்களேன், ஏன் நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு கேட்பான். 2வது நீங்கள் மட்டும் போங்களேன் அப்படின்னு அனுப்புவான். 3வது இந்த உங்கள் பிள்ளைகளோட சேர்த்து போங்கன்னு சொல்லுவான். கடைசி என்ன பண்ணுவாங்க? இல்லை ஆடு மாடுலாம் அனுப்ப மாட்டேன், கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே தான் இருக்கணும், அவங்கள எப்படியும் அனுப்ப விடக்கூடாது. ஆனால் இது வரைக்குமே அவன் 3 நாள் போகிறதா தான் இவன் நினச்சிட்டு இருக்கானே தவிர அவன் முழுசாக காணனுக்கு போகிறாங்கன்னு இவனுக்கு தெரியாது. இப்போ கூட கேட்கலாம், நீங்கள் போகிறேன்னு நீங்களே எப்போ வருவீங்கன்னு அப்படி சந்தேகமாகவே கேட்பாங்க. எத்தனை பேரோட போவீங்க, யாரோட போவீங்க, இப்படி ஒவ்வொரு டைமும் கேட்டுகிட்டே இருப்பான், வருவானா வரமாட்டாங்களா அப்படின்ற சந்தேகத்தோடய பண்ணுவேன். அடுத்தது பாருங்கள் 9வது அந்த வாதை காரிருள் அப்படின்னு சொல்லிட்டு. காரிருள் அப்படின்னா சூரிய கடவுளை தான் இங்கே புரியுது. வெளிச்சத்தை தருகிறது சூரியன். அந்த சூரியனே நான் வெளிச்சம் தராத மாதிரி என்ன பண்ணுவேன்? நான் அடைத்து போடுவேன், எல்லாத்தையும் மறைச்சிடுவேன். அப்போ அந்த வெளிச்சம் உனக்கு தராது. 3 நாளைக்கு வெளிச்சம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த இருட்டிலே உட்கார்ந்த இடத்துல தடவிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தினான்றதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு காரியமும் அந்த இஸ்ரவேலருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சுகபத்திரமாக இருந்தாங்க. எந்த ஒரு என்ன சொல்ல சேதாரமோ, எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த
அங்கே வெளிச்சமாக இருக்குது, என்னது இங்கே இருட்டாக இருக்குது. அப்போ பாருங்களேன், இந்த சூரிய கடவுள் நீ அதை காப்பாற்றுச்சு, அதையும் ஒன்று இங்கே காப்பாற்றலை. அப்போ என்ன தான் பண்ணுவேன்? அப்போ கூட இந்த பார்வோனோட இறுதி என்ன தான் இருந்தது? கடினமாக தான் இருந்தது, கொஞ்சம் கூட இறக்கமே வரல. அப்போ ஆண்டவர் நினைச்சாரு, சரி இனிமே பண்ண முடியாது. கடைசியே ஒன்று தான், என்ன பண்ணுது? தலைச்சங்காரம். இந்த முடிவு எடுக்கிற ஒரு கடினமான சூழ்நிலைக்கு வந்துட்டார். அப்போ என்ன பண்ணும்? அதுக்கு முன்னாடி அது அந்த வருஷத்தோட முதல் மாதமாக இருந்தது. அப்போ தான் இந்த பஸ்கான்ற ஒரு பண்டிகையை அனுசரிக்கிற ஒரு காரியத்தை ஒரு வழிமுறைகளை கொடுக்குறாரு. இந்த பஸ்கா பண்டிகை எப்படி, யார், எங்கெல்லாம் இதை அனுசரிக்கணுன்ற காரியத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த பஸ்கா பண்டிகைக்கு அன்னைக்கு அதுக்கு அடுத்தது அப்புறம் இது வந்து இவங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, உனக்கு அவ்வளோது நாளைக்கு இதெல்லாம் நடக்க போகுது, அதனால் என்ன பண்ணு, நீ நன்றி செலுத்து விதமாக நான் உங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு அடையாளத்துக்காகவும் இதை இனிமேல் நீங்கள் பண்ணணுங்கிற அடையாளத்துக்காகவும் இந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் என்ன பண்ணணும், இனிமேல் அனுசரிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு சில விதிமுறைகளை, சில கட்டுப்பாடுகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன டைம் பத்தாது, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிங்க. அந்த அதிகாரம் 12, 13 நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த காரியத்தை பஸ்கா பண்டிகை குறித்து சொல்லியிருப்பாங்க. யார் யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், அது இஸ்ரவேல் மட்டும்தான் பண்ணணும், வேறு யாரும் சேர்க்கக்கூடாது. அப்படி அவங்க சேர்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும், விருத்த சாதனம் பண்ணணும், எப்படிப்பட்ட ஆளை சூஸ் பண்ணணும், அது எப்போ அனுசரிக்கணும், நைட்டில் பண்ணணும், காலைல பண்ணக்கூடாது, சாப்பிட்ட மீதியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் சுட்டு தான் சாப்பிடணும், தண்ணியில் அவிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சின்ன சின்ன விஷயத்தையுமே கருத்தாக சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது கரெக்டாக ஒவ்வொன்றா பின் பாயிண்ட்டாக சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணணும், மீதியானதை அடுத்த நாள் கூட வைக்கக்கூடாது, அன்றைக்கி நைட்டே கறிக்கு போட்டுரு, யாருக்கும் கொடுக்காத. உனக்கு என்ன 2 பேர் தான் இருக்கீங்கன்னா அந்த 2 பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய ஆடு வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோ. இல்லையா, உனக்கு பத்தலையா, பெரிய ஆடாக இருக்கா, அப்போ இன்னும் 2 பேர்த்து கூட சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை விட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையுமே கூட தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தான் பண்ணணும்னு அனுசரிக்கணும். அது எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 10ஆம் நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க, 14ஆவது நாளில் இந்த மாதிரி அந்த ஆடை வந்து நீங்கள் நைட்டு வந்து சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு வந்து அப்புறம் 14லேருந்து 27 நாளுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் புளிப்பில்லை அப்பா பண்ணீங்கன்னு இந்த அப்பத்தை புசிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நெறிமுறையில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறாரு. இப்போது அந்த இரவில் அந்த பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியை அவங்க ஆட்டுக்குட்டி மீன்ஸ் இந்த ஆடுவே அவங்க பள்ளி செலுத்த அந்த வீட்டில் சாப்பிடும்போது அதில் ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, இப்போது அந்த அவரோட வாசக்காலில் மேலே எல்லாமே நீங்கள் தெளிங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருப்பார். இதுதான் இறுதியானது. யாரெல்லாம் என் பேச்சை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அன்றைக்கு ராத்திரியில் யார் அனுப்புவேன், நான் சங்கரன் அனுப்புவேன். யார் யார் வீட்டிலலாம் இந்த ரத்தம் தெளிச்சிருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தப்பிச்சுப்பீங்க. மற்றவங்க என்ன பண்ணுவீங்க, அழித்து விடுவேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்று இரவு போகிறாரு. எல்லார் வீட்டிலையும், எகிப்தினோட எல்லார் வீட்டிலையும், சரியா, அது எகிப்து வீடு இருந்தாலும் சரி, இந்த பக்கம் அடிமை பெண்ணோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல் பேரான எல்லா குழந்தையும் என்ன பண்ணுது, அடித்து போடுகிறார். அப்படி அடித்து போடுகிற சூழ்நிலை அன்றைய நாத்திலே எகிப்து முழுவதும் என்னவா இருக்குது, கூக்குரலும் அழுகியுமா இருக்கிறது. அவளை போய் இழுத்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மோசையும் ஆரோனையும் வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்து எப்படியாவது என்ன பண்ணுங்க, நீங்கள் ஓடி போயிருங்க. இது வரைக்கும் மோசையும் ஆரோனும் போய் என்ன பண்ணாங்க, நான் கேட்டாங்க, இப்படிலாம் போய் ஆண்டவர் அனுப்புனார், விடு விடு விடுன்னு கேட்டப்பெல்லாம் என்ன பண்ணல, விடலை. தலைப்பில் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் நீங்கள் இழுத்துட்டு ஓடுங்க விரட்டுற அளவுக்கு வந்துட்டார். எதுவுமே வேண்டாம், நாங்கள் தப்பிச்சா போதுங்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தினார். இவங்க எல்லாமே அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்லியிருப்பாரு, நீங்கள் அந்த எகிப்தியரோட வீட்டில் அருகில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டுகளை என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் எகிப்திற்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க. நீங்கள் வெறுமையாக ஏன் போகிறீங்க, அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோன்னு இங்கேயும் சொல்லிவிட்டு அந்த எகிப்திற்கு நீங்கள் கொடுக்குறவங்ககிட்டயோ தேவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் மேல் இரக்கம் செய்தால் தான் பார்க்கப்படுது. அவன் கொடுக்க முடியாத செய்தார்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுது, கொள்ளையிட்டான்ற வார்த்தை சொல்லியிருக்கோம். அது கொள்ளையிடலை, கொள்ளையிடனா அவர்களோட பணத்தை அவர்களோட செல்வத்தை அங்கேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். அப்படி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க கடந்து போகிறாங்க. ஓகே, இந்த வழியே போனால் நம்ம மாட்டிப்போம். இதெல்லாம் என்ன பண்ணுவான், செங்கல் வழியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு டைரெக்ஷனை மாற்றி கொடுக்குறாரு. அப்போ செங்கல் வழியாக செல்றதுக்காக போகிறாங்க. ஒரு பள்ளத்தில் இருக்கப்போ இப்போ பார்வனுக்கு என்ன வருது, இருந்த எல்லாருமே போயிட்டாங்க, அடிமைலாம் போயிட்டாங்க, இங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நமக்கு ஆள் இல்லை. இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார். என்னென்ன, மறுபடியும் பார்வனுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு, கடினப்படுத்துறாரு. இவங்க வெளில வந்துட்டாங்க. ஏன்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, இஸ்ரவேலர்கள் எப்படியாக விடுதலை பெற்றார்ன்றதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். கடைசி நேரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க,
பாதிப்பு எப்போ வேணாலும் வரலாம். சரிங்களா? இந்த பக்கம் அவனுக்கு எகிப்து பார்வோனுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு உனக்கும் அழிவு இருக்குது, நீ மறுபடியும் வந்தால் என்ன பண்ண, உனக்கும் அழிவு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு பாடத்தை அங்கே கற்பிக்கிறார். இவங்க தப்பிச்சு போகிற சூழ்நிலையும் கூட பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரதங்கள்லாம் ஒரு 600 ரதம் சொல்லப்படுகிறது, சிறந்த ரதங்க, அதுக்கு மெஞ்சி இருக்குது. அவ்வளோ பேரும் இவங்களை என்ன துரத்திட்டு என்ன பண்ணுறாங்க, பின்தொடர்ந்து வராங்க. அப்போ அந்த இஸ்ரவேல்லாம் கேட்குறாங்க, இங்கெல்லாம் என்ன பண்ணீங்க, நீங்கள் அங்கேயே விட்டுருந்தா கூட ஏதாவது என்ன பண்ண அடிமையாக கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், அங்கெல்லாம் சாவுக்குழி இல்லைன்னா என்ன பண்ணீங்க, இங்கே வந்துட்டு கொல்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசைகிட்ட முறையிடும் போது மோசை ஆண்டவரத்தில் பேசும்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறார் மோசைக்கிட்ட, உன்னுடைய கோலை செங்கல் நீட்டுன்றாரு. செங்கல் நீட்டும் போது என்ன பண்ணுது, செங்கல் 2ஆக பிளக்கிறது, 2 பேருக்கும் மதிர்ச்சோலை போல இருக்குது, உலர்ந்து தரையை போல இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடந்து போகும்படியாக அவளுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறாரு. இதற்கு முன்பாக இவங்க அந்த பார்வோன் இந்த எகிப்திலேருந்து வெளியே வரும்போது எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாது, இருட்டாக இருக்கவும் கூடாது, இருட்டில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பகலெல்லாம் என்ன பண்ணுது மேகஸ்தம்பம், இருளாக இருக்கும்போது அக்னி ஸ்தம்பம், இப்படி பொத்தி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. முன்னாடி தேவ தூதர்களை வந்து பாதுகாப்புக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுது, இவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணேன் பின்னாடி அனுப்பிட்டு இவங்களோட மேகஸ்தம்பத்தை எடுத்து அங்கே போய் அக்னியை மாற்றிட்டு, சரி இவங்களோட அக்னி ஸ்தம்பத்தை அங்கே வந்து மேகஸ்தம்பம் மாற்றி இருளிலே வர மாதிரியான ஒரு வழியை ஆயத்தம் எடுத்துறாரு. அப்போது இவங்க செங்கல் கடந்து போகும்போது இவரும் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த செங்கலில் அந்த அதே வழியில் உள்ளே வராங்க. அது வரைக்கும் ஆண்டவர் அந்த செங்கலில் மூடலை, உங்களை உள்ளே வர விட்டு என்ன பண்ணுறாங்க, மீண்டுமாக அவங்க கரையை சேர்ந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அந்த சக்கரங்கள் எல்லாம் அந்த வண்டியெல்லாம் கலண்டு அதிலே மூழ்கும்படியாக ஆண்டவர் அந்த கடலை மீண்டுமாக மூடுகிறார். எல்லாருமே வந்த அத்தனை பேர் ஒருத்தங்க கூட விடாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த கடலை மூழ்கி மறித்து விடுகிறார்கள். அதெல்லாமே இங்கே யார் பார்க்குறாங்க, இஸ்ரவேலர்கள் பார்க்குறாங்க. இந்த விடுதலை எப்படியாக அவர் கொண்டு வர வரைக்கும் வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையே பார்க்க முடியாது. எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம், 430 வருஷம் அவங்கள கொத்தடிமைகளாக வேலை வாங்கி இருந்தவங்களுக்கு அப்படி சுதந்திர காற்று எங்கே கொடுக்குறாங்க, இங்கே கடலில் தாண்டி கிடக்கும்போது. இந்த விஷயத்தை நானுமே கூட ஒரு பார்வையில் பார்க்குறேன். அன்னைக்கு அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலையை அந்த தண்ணீர் மூலமாக அவருக்கு கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு விடுதலை எதன் மூலமாக கிடைக்கிறது, பாவ மன்னிப்பாகிய ஞானஸ்தானம் மூலமாக நமக்கு அந்த விடுதலையை கொடுக்குறார். சரிங்களா? எவ்வளோ விஷயங்கள் ஒற்று போகிற மாதிரியான சூழ்நிலை கொடுக்குறேன். இறுதியாக ஒரே வசனத்தை வாசித்து இந்த பகுதியை நிறைவு செய்வோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 30-31 வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். இவளோட விடுதலை இங்கே கிடச்சிது. ஆனால் அந்த விடுதலை அவங்க கரெக்டாக பயன்படுத்தினாங்களா, இல்லை உண்மையாக அவங்க வருகிற நாட்களில் தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்களான்னு சொல்லிட்டு அது அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்ப்போம். இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். சரிங்களா? நீங்கள் சொல்லிக் கொடுக்குற வேத வாசிக்கிறோம் இல்லை ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கணும் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா சத்தியத்தை நீங்கள் அது மூலமாக தான் கற்றுக்க முடியும். நீங்களும் சொல்லணும், அவங்க கற்றுக்குறாங்க இதுலேயும் கற்றுக்குறாங்கன்றது வேறு. பட் எப்போவுமே நீங்கள் அதை கடந்து வரணும். உதாரணத்துக்கு ஒரு சந்ததி என்ன பண்ணுவாங்க, இதில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கே வராத பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போது அங்கே எப்படி பார்வோனுக்கு எப்படி ஆயிடுச்சு, இங்கே யோசேப்பினுடைய சந்ததி எப்படி ஆச்சு, எதுவுமே தெரியாமல் அந்த ஒரு சந்ததி வர வர அவங்களும் அடிமையாக தான் கொண்டு வந்தாங்க. தேவனை பற்றி அறியாத ஒரு சந்ததியாக கூட மாற வாய்ப்பு இருந்தது. அதே போல தான் நம்மளும் கூட அதே மாதிரி மோசையை தேர்ந்தெடுக்கும் போது கூட அவனால் முடியாதுன்னு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு தேர்ந்தெடுத்தார். அவன் ஒத்துக்கிட்டான், என்னால் அது முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதனால தான் பண்ண மாட்டேன்னு தன்னை தாழ்ச்சிக்கிறதுனால தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே அவனை மேலும் அவனை மேன்மைப்படுத்தினார். அதே போல தான் நீங்களும் எல்லாமே என்னால் தான் முடியும்னு நீங்கள் நினைக்க முடியாது. என்னால் எதுவுமே முடியாது, எல்லாமே தேவனால் மட்டுமே முடியுன்றதை நீங்களும் உணர வேண்டும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை சில நேரங்களில் கடுமையாக இருக்கலாம், சில நேரம் ரொம்ப லகுவாக இருக்கலாம். ஆனால் அதை உங்களை விட மாட்டார், கண்டிப்பாக அதை வழிநடத்துறதுக்கு கொடுத்துருப்பார். அதற்கு நிறைய பாடுகளும் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ நேரம் இவ்வளோ வருஷமாக நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், இல்லை விசுவாசமாக இருக்கிறேன், ஆனால் கஷ்டம்னா இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது, இழப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது.
ஒரு நாள் சந்தோஷமே இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அது என்ன வேணும், ஒரு நாள் மாறும். அந்த மாற்றத்துக்காக நம்ம காத்திருப்போம். அதை நம்ம சந்தோஷத்தை கூட அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி.